ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட முகத்தில் இருக்கிற வேண்டாத முடி, அதுக்கப்புறமா கரும்புள்ளி அதெல்லாம் போக்குறதுக்கு வீட்லேயே சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பாதி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். தோல் எல்லாம் சீவியாச்சு. சீவிட்டு நம்ம காய் சீவுறோம் ஸ்க்ராப்பர் இல்லைன்னா காய் சீவுறது நம்ம வச்சுருப்போம் வீட்டில், அதில் பொடியாக நல்லா இதை சீவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடி பொடியாக துருவியாச்சு. இப்போ அதை சின்ன பவுலில் போட்டுக்கலாம். சின்ன பவுலில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி நம்ம கையில் அதை நல்லா அதை மசிக்கணும். மசித்து இந்த உருளைக்கிழங்கு ஜூஸோட இந்த பாலோட ஜூஸ் ரெண்டும் சேர்ந்து நம்ம இதை எடுக்கணும். அதனால் நல்லா கையில் நல்லா இதை மசிச்சிடலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஜூஸை மட்டும் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துடலாம், வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இது ஜூஸை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த ஜூஸை மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது பவுலில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பியூட்டி பார்லருக்கெல்லாம் போகாமல் வீட்லேயே ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணலாம். இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது இப்போ நம்ம ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக் 1 டைம் மட்டும்தான் போட முடியும். நீங்கள் வீக்கில் 1 டைம் மட்டும் போடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 2 டைம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போடுறதுக்கு முன்னாடி இது அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு ரெடி பண்ணணும். இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டியான பதத்துக்கு வரணும், நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சோள மாவு போட்டனால சீக்கிரமாக கட்டி ஆயிரும், பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா சோப் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு முகத்தை நல்லா துடைச்சிருங்க. துடைச்சதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். சூடு இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கணும். சூடெல்லாம் போனதுக்கப்புறமா உங்களோட முகத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். முகத்தில் நிறையா எங்கே முடி நிறையா இருக்கும் அந்த இடத்துல நிறையா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே அதையும் காய விடுங்க. நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா உங்களோட விரலை வச்சு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் எடுக்கணும். நல்லா அமுத்தி நல்லா இதை ரோல் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் எடுங்க. தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களோட முகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடியெல்லாம் வந்துடும். ஃபேஸ் பேக் எல்லாம் உங்களோட முகத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டர் தான், சாதா வாட்டர் தான், தண்ணி எடுத்து முகத்தை நல்லா கழுவிடுங்க.
கழுவிட்டு நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஃபேஸ் பேக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஐப்ரோஸில் படாமல் அப்ளை பண்ணணும். இது வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.